பரவாயில்லை, உங்களோடு தான் இருப்பேன். இதுதான் ஒரு மலக்கிற்கும் ஒரு மனிதனுக்கும் மத்தியில், ஒரு ஆஷிகை ரசூலுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். இதை அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். فقال لجبريل النبي فقال لجبريل النبي محمد முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்களாம், அத்தத்ருகுனி ஃபர்தன் இலா ஐனா அமுது, நான் எங்கு செல்வேன், நான் எங்கு ராஹத் பெறுவேன், அந்த இடத்திற்கு நீங்கள் வராமல் என்னை தனியாகவா விடுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஃபகால இலல் அலர் ரஃபீகா ஃபத்துஹமது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நாயகமே நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் தெரியுமா? அர் ரஃபீகுல் அலா என்று சொல்லக்கூடிய சுவனபதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஃபத்துஹமது, நீங்கள் புகழப்படுவீர்கள். மகாமி மஅலூமன் வஹா அந்த, என்னுடைய இடம் உங்களுக்கு தெரியும், இதுதான் எனக்கு எல்கை, இந்த எல்கைக்கு பின்னால் நான் வரக்கூடாது. வஹா அந்த, நீங்கள் இதற்கு அப்பால் செல்லலாம். வரப்புக தபுது மில்லதுன்ஹு உலூமு, அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய புறத்தில் இருந்து இல்முகளை எல்லாம் உங்களுக்கு கொட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். இறுதியாக வித்திரியாவை ஓதுவது நமக்கு வாஜிப், மௌலிது ஓதுவது நமக்கு வாஜிப், சலாத்து மஜ்லிஸ்களை நடத்துவது நமக்கு வாஜிப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அடிப்படையாக வைத்து அப்பா ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள். அதை வேண்டுதலாக வைத்து நிறைவுபடுத்துகிறேன். ஹகீகுன் பினா கௌமி தவாமன் இன் கரஅ நக்ரஆ, நமக்கு நம்முடைய கூட்டத்தினர்களுக்கு அப்பா சொல்கிறார்கள் கௌமி என்று. கௌமி என்று அப்பா சொல்லி இருந்தால் யாரை சொல்லி இருப்பார்கள்? நான் சொல்லுவேன், இந்த உலகம் முழுமையில் உள்ள அத்தனை பேர்களையும் வைத்துத்தான் சொல்லி இருப்பார்கள். ஏன், என் ஊரையும் சேர்த்து எடுக்க வேண்டுமே என்று. ஆனால் காயல் பதியை சார்ந்த நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கௌமி என்றால் எங்கள் ஊர்க்காரரை சொல்லி இருக்கிறார்கள். ஆம், சரிதான், நாம் காயல் பதிக்கென்று ஒரு தனி அந்தஸ்தை கூடுதலாக கொடுத்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து சொல்கிறார்கள். கௌமி ஹகீகுன் பினா தவாமன் நக்ரஆ, நமக்கு நிரந்தரமாக ஓதிக்கொண்டே இருப்பது வாஜிபு. என்ன? மதீஹ ஷஃபீஇன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் பாக்களை, நர்தஜீஹி லியுத்ரஆ அதாப லலா அன்னா, அது எதற்காக வேண்டி ஓதப்படுகிறது தெரியுமா? நாளை தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் அத்தனை பேரும் விட்டு விட்டு ஓடுகின்ற நரக நெருப்பை விட்டும் நம்மை பாதுகாக்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு ஆதரவு வைக்கப்படுவதற்காக வேண்டி ஓத வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். வகத்கான முத்ரிஅன் யகூனு பியமீனி பில் இலாஹி லகத் ரஆ மினல்லாஹி லுக்யா லைஸன். இது மிஅராஜை பற்றி சொல்லுகின்ற கவிதைகள். நிறைவுக்கு வருகிறேன். அருமையான சகோதரர்களே, நான் ஆசைப்படுவதை போல் இன்றைய தினத்திலும் அல்லாஹ் வித்திரியாவிற்கு விளக்கம் சொல்கின்ற அந்த அந்தஸ்தை தந்தார். இந்த மஜ்லிஸிலே நம்முடைய நாதா ஆஷிகை ரசூல் சதகத்துல்லாஹுல் காஹிரி ஹாலிராகி இருப்பார்கள். கண்மணி நாயகம் வருகை தந்திருப்பார்கள். அந்த புனிதமான மஜ்லிஸில் உங்கள் முன்னால் பேசியதை அல்லாஹ் மக்பூலாக்கி தருவானாக. உலகத்தில் அப்பா அவர்கள் சொன்னார்களே, அராஹு வ கத்ரஹு, அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு ஆசை என்ன தெரியுமா? சவுதி அரசாங்கத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய கண்மணி நாயகத்தினுடைய புனித ரோலா, அதற்கு பக்கத்தில் கூட நெருங்கக்கூடாது என்று துரத்துகின்ற கூட்டம் அத்தனையும் இருந்தாலும் எனக்கு ஆசை என்ன தெரியுமா? என் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான ரௌலாவை நான் முத்தமிட வேண்டும் என்று அவர்கள் வைத்தார்களே. மனாமி ஃபித் துன்யா உகப்பீலு கபரஹு, அவர்களுடைய கபரை, அவர்களுடைய பொற்பாதத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட வேண்டும். உலகத்திலும் கிடைக்க வேண்டும், ஆகிரத்திலும் கிடைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே ஈருலக வேந்தர் கண்மணி நாயகத்தோடு ஒன்று கூட செய்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகத்தை புகழுவதிலே, அவர்கள் மீது பிரியம் வைப்பதிலே, அவர்கள் மீது நம்முடைய ஆசைகளை வைப்பதிலே அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளை பரிபூர்ணமாக ஆக்குவானாக. இறுதி மூச்சு அடங்குவது வரைக்கும் கண்மணி நாயகத்தின் மீதுள்ள பிரியத்திலும் அவர்களுடைய புகழ் பாக்களை பாடுவதிலும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி வைத்து புனிதமான சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய பாட்டையில் நம்மை வாழ வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற புனிதமான கலிமாவை சொல்லி ரூஹு பிரிகிற பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லால் மட்டும் சொல்லாமல் கண்ணால் கண்டு சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். துஆவை கொண்டு வசியத் செய்கிறேன். என்னுடைய உடல் நலத்திற்காக வேண்டியும் நீண்ட காலம் சுன்னத்துல் ஜமாஅத்திற்கு சேவையாற்றக்கூடிய பாக்கியத்திற்காக வேண்டியும் துஆ செய்யுமாறு உங்களிடத்தில் வசியத் செய்கிறேன். உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி மக்பூலான துஆக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.